இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 10, 11 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10, 11 2 வசனங்கள். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இங்கே பார்க்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய பெற்றோருடைய வீட்டை விட்டு தன் மாமன் வீட்டுக்கு கிளம்பி செல்லுகிற ஒரு காலம். அப்படி போகும் பொழுது பகலெல்லாம் பிரயாணம் பண்ணி இருக்கிறான். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்து விட்டது. அப்பொழுது அங்கே ராத்தங்கி இரவு தங்குகிறான். தங்கும் பொழுது அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். யாக்கோபு வெறும் கையனாய் போகிறான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் தகப்பன் வீட்டில் அவனுக்கு எத்தனையோ ஆசீர்வாதம் இருந்தது. தன் தகப்பன் வீட்டிலே ஏராளமான ஆஸ்தி இருந்தது. ஈசாக்குக்கு ஏராளமான ஆடுகள் மாடுகள் இருந்துச்சு. இப்போ யாக்கோபு பாத்தீங்கன்னா வெறுங்கையனாக புறப்பட்டு போகிறான். எதையுமே எடுத்துட்டு போல. நான் நினைக்கிறேன் மாத்தியருக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு போலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இருந்தா கூட அதை ஏற்று சுருட்டி தன் தலைங்கீழ் வச்சு படுத்திருக்கலாம். ஆனால் இப்ப வந்து வெறுங்கையனாய் போகிறான். பின்னால சொல்லும் பொழுது கோலும் கையுமாய் நான் வந்தேங்கிறான் இல்லையா? வேற எதுவுமே கிடையாது. அப்பொழுது அந்த ராத்திரி வேளையிலே அவன் படுத்து தூங்க வேண்டிய ஒரு நேரம் வருகிறது, இளைப்பாற வேண்டிய நேரம். அப்பொழுது அந்த இடத்துல பார்க்கிறான், ஒரு கல் ஒண்ணு இருக்குது. நிறைய கல் இருக்குது இந்த இடத்துல. ஒரு கல்லை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டு அதை தன் தலையின் கீழ் வைத்து படுத்துக்கொண்டு நித்திரை செய்தான். இந்த இடத்துல இந்த கல் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. இந்த கல் வனாந்தரத்திலே கேட்பாரற்று கிடந்த ஒரு கல். இதுவரைக்கும் யாரும் பயன்படுத்தாத ஒரு கல். அதை யாருமே இதுவரைக்கும் எடுத்து வீடு கட்டல, அல்ல ஒண்ணும் பண்ணல. அது இருந்த இடத்துல அப்படியே கிடக்குது அந்த வனாந்தரத்துல. யாக்கோபு அந்த பாதையில தான் நடந்து வருகிறார். நடந்து வரும் பொழுது நிறைய கல் இருக்கு. ஆனால் இந்த ஒரு கல்லை அவன் தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறான். இந்த ஒரு கல்லை அவன் செலக்ட் பண்ணி எடுக்கிறான். இந்த கல்லு நம்ம தூங்குறதுக்கு, இந்த கல்லு தலையறையாக வைப்பதற்கு சரியா இருக்கும். எடுத்து அந்த கல்லை தூக்கி வச்சுட்டு அந்த கல்லை தலையின் கீழ் வைத்து நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இன்னைக்கும் இந்த யாக்கோபுடைய நிலை போல நம்முடைய ஆண்டவரும் பிதாவின் சமூகத்திலிருந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பூமிக்கு அவர் நமக்காக வந்தார். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திலே வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எனக்கு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைனார். பரலோகத்திலே மகிமையாய் இருந்த ஆண்டவர் பூமியில வந்த பொழுது மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைனார் இல்லையா? எல்லாவற்றையும் துறந்து ஒன்றுமில்லாமல் வந்து நிற்கிறார். சாதாரணமான ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டிலே வளருகிறார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. சரி, அது அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கை. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து பரமேறி சென்று விட்டார். பரமேறி சென்றாலும் அவருடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு இளைப்பாறுதல் என்பது தேவை. நீங்க நினைக்கலாம், இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்னவருக்கே இளைப்பாறுதலா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்னாரே, அவருக்கே நம்ம இளைப்பாறுதல் கொடுக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அப்படியே பரலோகத்துல அப்படியே ஜாலியா தூதர் நடுவிலே உட்கார்ந்து அவங்க எல்லாம் துதிக்கிறதுலாம் அப்படியே கேட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துக்கிறார். கிடையாது.
கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் அவரை அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார் கிடையாது. இந்த பூமி ஒருவேளை இது என்று சொல்ல போனால் 1000 வருஷ அரசாட்சியின் காலத்துல வேணா இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது இளைப்பாறுகிற காலம். ஆனால் இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தமது மூலமாய் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் விழித்திருக்கிறவரானபடியினாலே அவர் முற்றுமுடிய நம்மை ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார். எதுக்குன்னா தமது மூலமாய் தெய்வனிடத்தில் சேருகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரலோகத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்காக வேண்டுதல் செய்யும்படி இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலே நம்மை முற்றுமுடிய அவர் ரட்சிப்பதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு இந்த பூமியில இன்னும் அந்த இளைப்பாறுகிற காலம் இன்னும் வரல. பூமியிலே நடக்கிற அநியாயங்கள், பூமியிலே நடக்கிற அக்கிரமங்கள், பூமியிலே நடக்கிற பாவங்கள், பூமியிலே நடக்கிற எல்லா விதமான அருவருப்புகள், இதெல்லாம் தேவ சமூகத்திலே பரலோகத்திற்கு நேராக போகிறது. வேதத்துல பார்த்தீங்கன்னா பாவம் பரலோகத்தை எட்டினதுன்னு இருக்குது பல இடத்துல. நினிவேயின் பாவம் தெய்வ சமூகத்தை எட்டியது. சோதோம் குமராவின் பாவம் பரலோகத்தை எட்டியது இல்லையா? அதெல்லாம் பரலோகத்தை எட்டுச்சு. அந்த பாவங்கள் எல்லாம் தெய்வ சமூகத்திலே போனது. அப்போ இந்த உலகத்திலே நடக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், கொலைகள், இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ஆண்டவருடைய இருதயம் அப்படியே சந்தோஷமா இருக்குமா? கிடையாது. இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா அருவருப்புகளும் ஒரு பக்கம் இதெல்லாம் இப்படி, இந்த பக்கம் பார்த்தா விக்கிரக ஆராதனை, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அருவருப்பான காரியங்கள், இப்படி உலகம் முழுவதிலும் இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமான விதத்திலே மனுஷன் நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாய் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நம்மை ரட்சித்திருக்கும் பொழுது நமக்கு கிறிஸ்துவின் சாயல், அவருடைய சுபாவம், அவருடைய உணர்வுகள் நமக்குள் இருக்குது. அப்ப நமக்கே ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு வேதனை வருது, நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னா, நம்மை படைத்த ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் நடக்கிற பாவங்களும், அக்கிரமங்களும், அருவருப்புகளும், அசுத்தங்களும், விக்கிரக ஆராதனைகளும், களியாட்டுகளும் அவருடைய இருதயத்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தும் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அவருடைய இருதயம் வேதனையில் இருக்கிறது. அவருடைய இருதயம் ஹாப்பியா கிடையாது, வேதனையில் இருக்கிறது. அப்ப அந்த வேதனையோடு கூட இருக்கிறதான ஆண்டவருக்கு நம்ம இளைப்பாறுதல் கொடுக்கணும். இப்ப இந்த வனாந்தரத்துல யாக்கோபு போகும்போது அவன் வேதனையோடு தான் போறான் இல்லையா? தகப்பனையும் தாயும் அண்ணனையும் எல்லாரும் விட்டுட்டு வேதனையோடு தான் போறான். சந்தோஷமா போறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வேதனையா போறான். அப்போ அந்த இடத்துல போகும்பொழுது அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. அந்த வனாந்தரத்துல அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. கையில் எதுவுமே இல்லை. ஆனா அந்த பாக்குறான், அந்த வனாந்தரத்திலே ஒரு கல் இது தலையணை போல அவன் தலைக்கு அடியில வச்சு படுத்து தூங்குறதுக்கு அது வசதியாக இருக்கும் என்பதை உணர்கிறான். உடனே அந்த கல்லை தூக்கி தன் தலையின் கீழே வைத்து நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அது அவனுக்கு அந்த ராத்திரி வேளையில இளைப்பாறுதலை கொடுத்தது. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை நம்ம ஆண்டவருக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். பைபிளை நீங்க படிச்சு பாருங்க, ஆண்டவருடைய தன்மைகள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சவுலை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்த்தீங்கன்னா, சவுல் கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போறான். அப்போ ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல வேதனையோடு
ஒரு மனுஷன் சாமுவேல் கிட்ட வந்து அதை ஷேர் பண்றார். யோசிச்சு பாருங்க, அவருடைய மனவேதனை. இவனை ராஜாவாக்குறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா, என் வார்த்தையை அவன் நிறைவேற்றாமல் இருக்கிறானே. இதை அவர் தனக்குள்ளே வச்சிருக்கலாம். அதை வந்து ஷேர் பண்றார். இதை ஷேர் பண்றாருனாவே, நம்ம ஒரு நேரத்துல சில வேதனை இருக்குதுன்னா யார்ட்டையாவது சொல்லணும்னு தோணும். ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்குது, மனசை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலை நம்ம லைஃப்ல இருக்குன்னா யாராவது கிடைப்பாங்களா, யார்ட்டையாவது சொல்லணும் போல தோணும். சொன்ன பிறகு நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்பா அப்படின்னு கொஞ்சம் ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அது போலதான் ஆண்டவர் பாருங்க, அவருக்கு இருக்கிற மனவேதனையை அவர் அங்க தூதர் இடத்துல எங்களும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. இந்த பூமியிலே அவருக்கென்று இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தேடி வராரு. தேடி வந்து அவர்கள்ட்ட தன்னுடைய மனவேதனையை, மனக்குமுறலை அங்க வந்து ஷேர் பண்றார். ஷேர் பண்ணி அவர் இளைப்பாறுதலை அந்த இடத்துல தேடுறார் இல்லையா? அங்க வந்து இளைப்பாறுதலை தேடுறார். சோதோம் குமராவுடைய பாவம் பெருகியது, அந்த அக்கிரமம் பரலோகத்தை வந்து எட்டுச்சு. ஆண்டவர் அதை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்படியே நேர சோதம் குமராக்கு நேர போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த மம்மரையின் சமபூமியிலே ஆபிரகாம் கூடாரம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, அந்த பகலின் உஷ்டமான அந்த நேரத்திலே ஆபிரகாமை தேடி வரார். தேடி வந்து வீட்டுல உட்கார்றாரு, சாப்பிடுறாரு, சற்று இளைப்பாறுகிறாரு. அதன் பிறகு ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் வந்து எல்லா விஷயத்தையும் பேசுறார், ஷேர் பண்றாரு. சோதோம் குமராவுடைய பாவம் பரலோகத்தை வந்து எட்டி இருக்கிறது, அதனாலே அவங்க இப்படி செய்திருக்கிறார்களா என்பதை நான் பார்க்கும்படிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு. இப்படி பாருங்க, இந்த இடத்துல வந்து இதை ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆண்டவர் வந்து அதை குறித்து இளைப்பாறுதல் தேடுறார். அவரும் இளைப்பாறுதலை தேடுறார். அவரும் கூட மனவேதனை வந்து யார்ட்டையாவது ஷேர் பண்ணி தன்னுடைய மனதிலே அது இருக்கிற அந்த பாரத்தை அவர் வந்து யார்கிட்டயாவது கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாக்குறாரு. தன்னுடைய மனவேதனை யார்ட்டையாவது ஷேர் பண்ணி யாராவது அதற்கு கூட வந்து தோள் கொடுத்து நிற்பாங்களா, தன்னுடைய பாரத்தை கூடவே சேர்ந்து சுமப்பாங்களா அப்படின்னு ஆண்டவர் வந்து கொஞ்சம் பாக்குறாரு, எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய மனவேதனைகளுக்கு காயம் கட்டுகிறவர்களாய் அல்லது இளைப்பாறுதலை கொடுக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அவருடைய மனவேதனைகளுக்கு காயம் கட்டுகிறவர்களாய் இளைப்பாறுதலை கொடுக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நம்ம கிட்ட வந்து ஒரு காரியத்தை ஷேர் பண்றார். அப்பொழுது அந்த நேரத்திலே நாம் அவருக்கு ஒத்த இருதயத்தோடு, அதற்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபித்து, பாரத்தோடு அந்த நியாய தீர்ப்பை தவிர்க்கப்படும்படி நம்ம நேரடியாய் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுகிறது. ஆண்டவர் இந்த நேரத்திலே அவர் பெரிய காரியங்களை செய்கின்றார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவருக்கும் இளைப்பாறுதல் தேவை. அன்றைக்கு யாக்கோபுக்கு ஒரு கல் இளைப்பாறுதலை கொடுத்தது. அதே போல இன்றைக்கும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நம் ஆண்டவருக்கு இளைப்பாறுதலை கொடுக்கணும். அப்ப அந்த இளைப்பாறுதல் எங்கிருந்து வருதுன்னா, அவருடைய பாரத்தை நாம சேர்ந்து சுமக்கும் போது. அப்போ இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாரத்தை நம்ம சுமக்கணும். அப்படின்னா அவர் எதை குறித்து வேதனைப்படுகிறார், அந்த காரியத்தை குறித்து நாமும் ஜெபிக்கணும். ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ண வர்றாரு, யார்கிட்ட வருவார், எல்லார்ட்டையும் வரவே மாட்டார். ஆபிரகாம் ஜெபிப்பான், அவங்ககிட்ட வந்து சொல்றாரு. சாமுவேல் ஜெபிக்கிறவன், அவனிடத்துல வந்து சொல்றாரு. அப்போ ஜெபிக்கிறவரிடத்திலே ஆண்டவர் வந்து ஷேர் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரும் கூட நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய இருதயத்துக்கு ஒத்த இருதயத்தோடு நாம் ஜெபிக்க முடியுது, அதெல்லாம் கேட்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் இளைப்பாறுகிறவராக இருக்கிறார். அதனால் இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகள் நமக்காகவே நம்ம வாழக்கூடாது. என்னை அவர் ஆசீர்வதிக்கணும், என்னை அவர் தேற்றணும், என்னை பலப்படுத்தணும், எனக்கு அவர் இது செய்யணும்,
சின்ன பிள்ளைத்தனமாக நம்மளே நமக்காகவே நம்ம வாழக்கூடாது. புரிதலா? நம்ம ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிறவங்களா மாறணும். நம்ம என்னையே கர்த்தர் தேற்றணும்னு சொல்லி எத்தனை வருஷம் கர்த்தர் உங்களை தேற்றிருந்த யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் கவலைப்படாத, கலங்காத, தைரியமா இரு, பயப்படாத இப்படின்னு எத்தனை வருஷம் சொல்லிட்டு உட்காந்துக்கிறது. நம்ம வளர்ந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவரோடு கூட பிரயாணம் பண்ண வேண்டும். அவருடைய பாரத்தை சுமக்க வேண்டும். அவருக்கு இளைப்பாறுதல் உண்டாகும்படி அதற்கேற்ற விதத்திலே ஜெபிக்கிறவர்களா நம்ம மாறணும். இதெல்லாம் வரும்போதுதான் ஆண்டவருடைய இருதயம் நம்மை குறித்து மகிழ்கிறதா இருக்கிறது. அதனால இந்த நாட்களிலே நீங்கள் உத்தரவாதம் எடுங்க. என்னமோ நான் ஒரு விசுவாசி அப்படி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கே யாராவது வருவாங்களான்னு சொல்லி தேடிட்டு இருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பாரம் உள்ளதாய், ஆண்டவரோடு இணைந்து நடக்கக்கூடியவர்களாய், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்திலும் சரி எல்லாவற்றிலையும் அவர் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கின்றார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்த உள்ள பிதாவே, யாக்கோபுக்கு ஆண்டவரே ஒரு கல் இளைப்பாறுதலை தந்தது போல ஆண்டவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு இந்த பூமிக்கு வந்த எங்கள் இயேசுராஜா, உங்களுக்கு நாங்கள் இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் காரியம் இருக்கட்டும். உலகத்திலே நடக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இந்த விஷயத்திலே எங்கள் காரியத்தை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு தெரியப்படுத்தி அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும்படி வைத்து எங்கள் மூலமாய் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கை நீங்க அடைவதற்காய் சோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக உமக்கு சோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுக்காக வாழாமல் ஆண்டவரே எங்களுக்காக ரட்சித்த ஜீவனை கொடுத்த எங்கள் இயேசு ராஜாவுக்காக நீங்கள் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய பாரத்தை சுமந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமாய் இருப்பதற்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு என்று வாழாமல் உமக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு எப்பொழுதும் காணப்படட்டும்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன்.